ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ். என்னங்க நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டில்? என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியல. ஏன் இவங்க யார் பண்ணுறது கண்டென்ட்டுன்னு தெரில. ஆனந்தி பண்ணுறது கண்டென்ட்டா, பவித்ரா பண்ணுறது கண்டென்ட்டா, இல்லை தர்ஷிகா பண்ணுறது கண்டென்ட்டா, இல்லை அஞ்சிதாவா, இல்லை விஜய் விஷாலா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான், ஆனந்தியும் பவித்ராவும் நமக்கு நம்மளால் கண்டென்ட் கொடுக்க முடியாது. யாராவது கொடுப்பாங்க, அதை நம்ம அப்படியே பேசி 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 ஓட்டி ஓட்டி அதை ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுத்த மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து விஷால் வந்து பார்த்திங்கன்னா தன்ஷிகா விஷால் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சுற்றினுங்கிறாங்க தெரியும். அதை பார்த்துட்டு அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா தன்ஷிகா கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, தப்பு, இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணாதீங்க, நாளை பின்ன ஏதாவது ஒன்றுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் லைஃப்பில், ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க போய் ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதன்னு. அது உடனே உங்களுக்கு வந்து கோவம் வந்துடும், நீ எப்படி சொல்லலாம் என்ன இது பண்ணு அது பண்ணாத, நானே இப்போ தான் ஒரு கண்டென்ட் பண்ணிருந்துக்கிறேன் விஷாலை வச்சு, விஷாலும் என்ன வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுகிறேன், நாங்களே இப்போ தான் ஓட்டு வாங்கினுக்கிறோம், எங்களை போய் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு காண்டாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொளுத்தி போட ஆரம்பிச்சாங்க தன்ஷிகா எல்லாருக்கிட்டையும். பவித்ரா கிட்ட ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆனந்தி வந்தாங்க, ஆனந்திக்கிட்டே கொளுத்தி போட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் அன்ஷிதா கிட்ட கேட்க, அன்ஷிதா நான் அவளுக்கு நல்லது தான் சொல்ல போனேன், நான் அட்வைஸ் தான் பண்ண போகிறேன், எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவனும் நானும் ஜாலியாக பேசுவோம், ஃப்ரெண்டாக கூட எனக்கு யாரும் தேவையில்லை இந்த வீட்டிலேருந்து, ஏற்கனவே நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் அப்படி இப்படி சொல்ல, அப்புறம் அழுகிறாங்க அவங்க. அதை வந்து இவங்க பவித்ராவும் ஆனந்தியும் பேசி ஒரு கண்டென்ட்டாக அவங்க வந்துட்டாங்க, ப்ரோமோவில் எபிசோட்லேயும் வந்துடுவாங்க. அப்படியே தன்ஷிகா வந்து எனக்கு என்னமோ இது வந்து அவங்க தன்ஷிகாவும் விஜய் விஷாலும் ஒரு கண்டென்ட்டாக தான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ்வளோ சண்டை போயிட்டுருக்கு, அன்ஷிதா அழுதுட்டுருக்காங்க வெளியே, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி அழுதுட்டுருக்காங்க, உள்ளே போ உக்காந்து நீ ஒரு கையை பூச்சின்னு விளையாடுனுங்கிறாரு தன்ஷிகாவைய. என்னதாயா பண்ண வர நீ, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த எபிசோடு வந்தால் தான் கைஸ் தெரியும். அப்படி இல்லாட்டி லைவ் வந்த உடனே நான் உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்ஸை வந்து டக்குன்னு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 லைக்ஸ், அதை மறக்காமல் போட்டு விட்டுட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.